வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என் பெயர் ஜெகதீஷ். இன்னைக்கு நான் விவாதிக்க போகிற தலைப்பு வந்து IES. இந்த தலைப்பிலிருந்து ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் எடுத்து உங்களுக்காக சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். இந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளம் 2005 நடத்தப்பட்ட IES பரீட்சையில் கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கு. இப்போ நான் நியூமெரிக்கல் ப்ராப்ளமோட கேள்வியை படிக்கிறேன். At a point in two-dimensional stress system, sigma x is equal to 100 Newton per mm square. Sigma y is equal to tau xy is equal to 40 Newton per mm square. What is the radius of the Mohr circle for stress drawn with a scale of 1 centimeter is equal to 10 Newton per mm square? A. 3 centimeter, B. 4 centimeter, C. 5 centimeter, D. 6 centimeter. இப்போது கேள்வியை அனலைஸ் பண்ணுவோம். ஒரு பாயிண்ட்டோட 2 டைமென்ஷன்லேயும் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது. அதாவது எக்ஸ் டைரெக்ஷன் அப்புறமா ஒய் டைரெக்ஷன். ஸோ இந்த 2 டைரெக்ஷன்லேயும் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டோட எக்ஸ் டைரெக்ஷனில் டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது. இதை சிக்மா எக்ஸ்ன்னு எடுத்திருக்காங்க. இதோட அளவு வந்து 100 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். அப்புறமா பாயிண்ட்டோட ஒய் டைரெக்ஷன்லேயும் டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது. இது சிக்மா ஒய்ன்னு எடுத்திருக்காங்க. இதோட அளவு வந்து 40 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். அப்புறமா இந்த பாயிண்ட்டோட எக்ஸ் அப்புறமா ஒய் டைரெக்ஷனில் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது. இதோட அளவு வந்து 40 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். இதை டவு எக்ஸ் ஒய்ன்னு எடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போது இந்த கேள்வியில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, இந்த சிக்மா எக்ஸ் அப்புறமா சிக்மா ஒய் அப்புறமா டவு எக்ஸ் ஒய் இந்த 3 வேல்யூஸையும் யூஸ் பண்ணி மோர் சர்க்கிளோட ரேடியஸ் அளவை கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறமா மோர் சர்க்கிளோட ரேடியஸுக்கு ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. அதாவது 10 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் ஸ்ட்ரெஸ் வேல்யூவுக்கு 1 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கணும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இந்த ஆப்ஷன்ஸை பாருங்கள். 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ சப்போஸ் இந்த கேள்விக்கான பதில் வந்து 30 நியூட்டன் பர் mm ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா அப்போ 3 சென்டிமீட்டர், இல்லைனா 40 நியூட்டன் பர் mm ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா 4 சென்டிமீட்டர், இல்லை 50 நியூட்டன் பர் mm ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா 5 சென்டிமீட்டர், இல்லைனா 60 நியூட்டன் பர் mm ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா 6 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? ஸோ ஸ்கேல் வந்து ஒரு 10 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் ஸ்ட்ரெஸ் வேல்யூவுக்கு 1 சென்டிமீட்டர்னு எடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது சால்விங் டெக்னிக். மோர் சர்க்கிளோட ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு யூனிவர்சல் ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்னென்னா, ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் பை 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டவ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலையில் ஆர் வந்து மோர் சர்க்கிளோட ரேடியஸ். அப்புறமா இந்த ஃபார்முலையில் நமக்கு சிக்மா எக்ஸ் வேல்யூ தெரியும், சிக்மா ஒய் வேல்யூ தெரியும், அப்புறமா டவ் எக்ஸ் ஒய் வேல்யூ தெரியும். ஸோ இந்த 3 வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் மைனஸ் 40 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் ஹோல் டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 40 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே 100 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் மைனஸ் 40 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் வந்து 60 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். அப்புறமா 40 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் வந்து 1600 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 60 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் ஹோல் டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1600 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே 60 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் டிவைட் பை 2 வந்து 30 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 30 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1600 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இங்கே 30 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் வந்து 900 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 900 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1600 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே 900 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1600 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் வந்து 2500 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2500 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா 2500 வந்து 50 ஸ்கொயர். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 50 ஸ்கொயர் நியூட்டன் பர் mm ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இங்கே இந்த ஸ்கொயர் ரூட் அப்புறமா 50 ஸ்கொயரில் இருக்க ஸ்கொயர் அப்புறமா நியூட்டன் பர் mm ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயரில் இருக்க ஸ்கொயர் இந்த 3 கேன்சல் ஆகிடும். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு 50 நியூட்டன் பர் mm ஸ்கொயர்.
இப்போ பார்த்தீங்கன்னா மோர் சர்க்கிளோட ரேடியஸ் அளவு வந்து ஸ்ட்ரெஸ் கணக்கில் இருக்குது. இதை நம்ம சென்டிமீட்டர் கணக்குக்கு மாற்றணும். அது எப்படின்னா, கேள்வியில் மோர் சர்க்கிளோட ரேடியஸ்க்கு ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. அதாவது 10 Nm², 1 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கணும்னு. ஸோ அப்படி பார்த்தா இங்கே 50 Nm²ன்னு இருக்குது. ஸோ 50 Nm² நாம் 5 × 10 Nm²ன்னு எழுதிக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து R is equal to 5 × 10 Nm². ஸோ இங்கே 10 Nm²க்கு 1 சென்டிமீட்டர் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து R is equal to 5 × 1 சென்டிமீட்டர். ஸோ 5 × 1 சென்டிமீட்டர் வந்து 5 சென்டிமீட்டர். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து R is equal to 5 சென்டிமீட்டர். அதாவது மோர் சர்க்கிளோட ரேடியஸ் அளவு வந்து 5 சென்டிமீட்டர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேள்விக்கான பதிலை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறமா நான் சொல்லிக் கொடுத்த இந்த முறையில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உங்கள் சந்தேகத்தை எல்லாம் கருத்து பெட்டியில் பதிவு செய்யுங்க. அப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் உங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.